மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் கொடுக்கப்படும். நெசவாளர்களுக்கு தரமான காங்கிரீட் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லி ஏழை மக்கள் வீடே இல்லாக்கின்ற மக்கள் வீடே கிடையாது, இல்ல குடிசையில் இருக்காங்க, அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பில் கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு குடிசையில் இருந்தா காங்கிரீட் வீடு அற்புதமாக இல்ல, வீட்டு பணியே இல்லை. அரசாங்கமே இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிலம் இல்லாதவருக்கு நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுக பிரதான அறிக்கை. இப்ப இருக்கிற வீடு மாதிரி பல லட்சம் மதிப்புள்ள வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்க அம்மா அறிவிச்சாங்க. அம்மா மறைஞ்சிட்டாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு பாரத பிரதமரை நேரடியாக சென்னைக்கு வரவழைச்சு கலைவாணர் அரங்கிலே அம்மா இருசக்கர வாகனம் தொடக்க நிகழ்ச்சியை துவங்கி சுமார் 3 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் 25,000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த நம்முடைய சகோதரிக்கு மானிய விலையில அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆட்டோ புதுசாக வாங்க வேண்டும் என்றால் அதிக தொகை செலுத்த வேண்டும். அதற்காக அதற்கு மானியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் இன்றைக்கு அந்த ஆட்டோ சங்க கூட்டுறதில் அந்த ஆட்டோ சங்க நிர்வாகத்திலே உறுப்பினராக இடம்பெற்றவர்கள், அந்த சங்கத்தில் உறுப்பினராக இடம்பெற்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் ஒவ்வொரு ஆட்டோவுக்கு வழங்கும். அண்ணா திமுக அமைச்சவுடன்